அனைவருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நாம் தமிழர் கட்சி ஒரு மாதத்துக்கு முன்பாகவே 234 வேட்பாளர் அறிவிச்சு பரப்புரைய தொடங்கி போயிட்டு இருக்காங்க. அதிமுக முதல் கட்டமாக 20க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களை அறிவிச்சு களத்தில் இறங்கியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் புதுச்சேரி வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டுக்கான வேட்பாளரை நாளைக்கு தாவேகோட தலைவர் விஜய் அவர்கள் அறிவிக்க இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. திமுக இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கல. திமுக எந்த தொகுதியில் போட்டி போடணுங்கிறதையும் இது வரைக்கும் உறுதிப்படுத்தல. பொதுவா வேட்பாளர் அறிவிச்சா திமுக வேட்பாளர் குறித்து அதிமுக பேசுவாங்க, அதிமுக வேட்பாளர் குறித்து திமுக பேசுவாங்க, நாம் தமிழர் திமுக அதிமுக வேட்பாளர் குறித்து பேசுவாங்க. அதே போல மாற்று கட்சிகள் எதிர்கட்சிகள் தான் இன்னொரு கட்சியுடைய வேட்பாளர் குறித்து அந்த வேட்பாளருக்கு ஊழல் வழக்கு இருக்கு, அந்த வேட்பாளருக்கு குற்ற பின்னணி இருக்கு என்பதை தேர்தல் மேடைகள்ல மக்கள் மேடைகள்ல எடுத்துரைப்பாங்க. ஆனா வழக்கத்திற்கு மாறாக திமுகக்குள்ளேயே திமுக வேட்பாளருக்கு எதிராக கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் வேட்பாளர் அறிவிக்கல. அதுக்குள்ள மதுரையில இப்படி ஊழல் குற்றவாளிகளுக்கு குற்ற பின்னணி கொண்டவர்களுக்கு வேட்பாளரா இவர்களுக்கு சீட்டா என்று மதுரை திமுகவில் உடன்பிறப்புகளே கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது குறித்து தான் இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். திமுக பொறுத்தவரை எப்பவுமே விருப்ப மனுக்களை பெற்று நேர்காணல் நடத்தி தான் வேட்பாளர் அறிவிப்பாங்க. வேட்பாளர் தேர்ந்தெடுத்தாலும் கண்துடைப்புக்காக கூட சில நேர்காணல்கள் நடத்தப்படும். அப்படி சமீபத்தில் திமுக விருப்ப மனுக்களை பெற்று நேர்காணலில் கலந்து கொண்ட சில வேட்பாளர் குறித்து திமுக காரங்களே சமூக வலைதளங்கள்ல திமுக கட்சிக்குள்ளேயே எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை திருப்பரங்குன்றத்தில் குறிவைத்து பலமுனை போட்டி. திமுக பொறுத்தவரை எல்லா தொகுதியிலுமே பலமுனை போட்டி தான். கட்சி ரீதியா இல்ல, திமுக வேட்பாளருக்குள்ளேயே பலமுனை போட்டி. எனக்கு சீட்டு உனக்கு சீட்டு, எனக்கு கிடைக்குமா உனக்கு கிடைக்குமா, இந்த அணியா அந்த அணியா அப்படிங்கிற குழப்பம் நிலவுது. திருப்பரங்குன்றத்துல விமல் என்பவர் விருப்ப மனுவை கொடுத்திருக்காரு. இந்த விமல் யாருன்னா மதுரை தெற்கு மாவட்ட திமுகவுடைய இளைஞரணி அமைப்பாளர். இவருடைய மனைவி சுகிதா விமல். மதுரையில 5வது மண்டலத்துடைய மண்டல தலைவராக இருந்தவர். இந்த கவுன்சிலர் புருஷன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான் இந்த விமல். இந்த சுகிதா விமல் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையே உரை வைத்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்குன தமிழ்நாட்டில் இப்போது நடத்தப்பட்ட உறுதி செய்யப்பட்ட ஊழலாக இருக்கக்கூடிய மதுரை மாநகராட்சி ஊழல்ல முக்கிய பங்குதாரர். மதுரை மாநகராட்சியில் 2021 22 24 வரைக்கும் முறைகேடு நடந்திருக்குது. தனியார் கட்டடங்கள் வளாகங்கள் திரையரங்குகளை வரி குறைப்பு செய்து அவர்கிட்ட தனியாக கமிஷன் பெற்றுக்கொண்டு மாநகராட்சி ஊழியர்களும் கவுன்சிலர்களும் மண்டல தலைவர்களும் நிதிக்குழு தலைவர்களும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க. பெரிய ஒரு விஞ்ஞான ரீதியான ஊழலை பண்ணியிருக்காங்க என்பதை மதுரையினுடைய மாநகர ஆணையர் தினேஷ்குமார் கண்டுபிடிக்கிறார். அவர் கண்டுபிடிச்சு ஒரு தனி குழுவை போட்டு ஆராய்ச்சி பண்றாரு. அதுக்கு பிறகு மதுரையினுடைய அதிமுகவுடைய கவுன்சிலர் ரவி என்பவர் ஒரு புகாரை காவல் நிலையத்தில் கொடுக்க, அதுக்கப்புறம் அது உயர்நீதிமன்றத்தில் வழக்கா மாறுது. உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஒரு தனி குழுவை நியமிக்கிறாங்க. ஒரு எஸ்பி தலைமையிலான ஒரு டீமை போடுறாங்க. அந்த டீம் விசாரிச்சு பார்த்ததுல மதுரையில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டலங்கள்ல வார்டுகள்ல முறைகேடு நடந்திருக்கிறது. வணிக வரிய வீட்டு வரியா மாத்திருக்காங்க. வணிக வளாகங்களுக்கு தனி வரி, வீடுகளுக்கு தனி வரி. ஆனா இங்க என்ன பண்ணிருக்காங்க, மதுரை மாநகராட்சியில சில மாநகராட்சி மண்டல தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள், வரி விதிப்பு தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து மொத்தமா மாநகராட்சியினுடைய உதவி ஆணையர்கள் மூலமாக இந்த கொள்ளை, இந்த ஊழல், இந்த சீட்டிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத தினேஷ்குமார் அவர்கள் கண்டுபிடிக்கிறார். இதுல என்ன பெரிய ஃப்ராடுனா, கார்பரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் கூடிய சின்ன ஓட்டையை பயன்படுத்தி, ஒரு சின்ன மிஸ்டேக்கை பயன்படுத்தி மாநகர ஆணையருடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தி உள்ள போய் வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இந்த வரி ஏய்ப்புல முன்னாள் உதவி ஆணையர் சுரேஷ்குமார் தூத்துக்குடியில் இருந்தார், அவர் கைது செய்யப்பட்டார். அதே போல இந்நாள் உதவி கவுன்சிலர் அந்த ரவிச்சந்திரன் கைது செய்யப்பட்டார். இது போல 18க்கும் மேற்பட்ட திமுகவுடைய கவுன்சிலர்கள் கைது செய்யப்பட்டாங்க. மதுரை மாநகராட்சியுடைய மேயர் இந்திராணி பொன்வசனுடைய கணவர் பொன்வசன் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் தேடப்படும் குற்றவாளி தலைமறைவாக இருந்தார். அப்புறம் அவரும் கைது செய்யப்பட்டார். அதுக்கப்புறம் மதுரை மாநகராட்சியினுடைய மேயர் பதவி விலகினாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இது கொண்டு செல்லப்படுது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுடைய உத்தரவு அடிப்படையில் 18க்கும் மேற்பட்ட திமுகவுடைய கவுன்சிலர்கள் மண்டல தலைவர்கள் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா பண்ணி இன்னைக்கு மதுரை மாநகராட்சியே யாருமே இல்லாத ஒரு கூடாரமாக மாறி இருக்கிறது. அதுல மிக முக்கியமான ஒரு குற்றவாளியாக கருதப்படுபவர், இப்படி ஊழல் குற்றச்சாட்டுல தன்னுடைய பதவியை விலகினவர் இந்த சுகிதா விமல். அவருடைய கணவருக்கு தான் இப்போ மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில சீட்டு கட்டி நிற்கிறாங்க.
ஊழல்ல பொதுவாக மனைவி கவுன்சிலர்னா, மனைவி மண்டல தலைவர்னா கணவருக்கு அங்கே ரோல் இல்லாமல் இருக்காது. கணவரும் மனைவியும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அதனால தான் கவுன்சிலர் புருஷன்றாங்க. பேருக்கு பெண் கவுன்சிலர், பெண்களுக்கு கொடுக்கணும் கொடுத்துறது. ஆனால் ஆண்கள் தான் அங்கே கவுன்சிலராக செயல்படுவது. அதில் எந்த அளவுக்கு சுகிதா விமலுக்கு இருக்கோ அதே போல விமலுக்கு இருக்கு. ஒட்டுமொத்தமான தமிழ்நாடும் ஆச்சரியப்படுகிற, அதிர்ச்சியில உரையிற அளவுக்கு மதுரையில் கூடிய ஒட்டுமொத்த மக்களும் வெக்கி தலைவன் அளவுக்கு நடந்த ஒரு ஊழலுடைய சூத்திரதாரியா இருக்கக்கூடிய விமலுக்கு திருப்பரங்குன்றத்தில் எப்படி சீடுகலாம், யார் ஓட்டு போடுவா என்று திமுகவினரே கலக குரலை எழுப்பியிருக்காங்க. ஒருவேளை மனைவி கவுன்சிலரா இருக்கும் போதே இப்படி ஊழல் பண்ணவங்க எம்எல்ஏ ஆயிட்டா தடம் தெரியாம பண்ணுவாங்க. ஏன்னா ஊழல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் டீச்சர். அனுபவமே சிறந்த ஆசான். ஒரு தடவை தப்பு பண்ணி நடந்துருச்சு, ஒவ்வொரு முறையும் தப்பு நடக்குமா? கவுன்சிலர் இருக்கும் போது நாங்க தப்பு விட்டோம், எம்எல்ஏ வாங்கி காட்டுங்க, தடம் தெரியாம திருடி காட்டுறோம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு இந்த சீட்டு பரிந்துரைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுது. இவர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் அதே திருப்பரங்குன்றத்துக்கு கிருத்திகா தங்கபாண்டியன், விமல் ஒரு பக்கம், சுவிதா விமல் வந்து மாநகராட்சியில் வந்து முறைகேடு செய்து அவங்க பதவி விலகினாங்கன்னா, இந்த கிருத்திகா தங்கபாண்டியனுடைய கதையை திமுக காரங்களே சமூக வலைதளம் இது பத்திரிகை செய்தியாக வெளிவருது. பாலியல் குற்றவாளியுடைய மனைவிக்கு சீட்டா, பாலியல் குற்ற வழக்கில் தண்டனை பெற்றவருடைய மனைவிக்கு திமுக சீட்டா அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியிருக்காங்க. இது ஊடகத்தில் செய்தியாக வந்திருக்கு. இந்த கிருத்திகாவுடைய கணவர் தங்கபாண்டியன் 2006 காலகட்டத்தில், அன்னைக்கு போக்சோ வழக்கு இல்லை, போக்சோ வழக்கு இருந்திருந்தா இவருக்கு கிட்டத்தட்ட பல ஆண்டு தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனால் போக்சோ வழக்கு வராத காலகட்டத்திலேயே மைனர் பொண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததற்காக 10 ஆண்டுகள் தண்டனை பெற்ற குற்றவாளி, பாலியல் வழக்கில் தண்டனை பெற்ற குற்றவாளி இந்த தங்கபாண்டியன். 10 ஆண்டுகள். அதுக்கப்புறம் ஒரு உச்சநீதிமன்றம் போய் அந்த வழக்குல இருந்து வெளியே வந்திருக்காரு. ஆனா இப்பொழுதும் ஒரு பாலியல் வன்கொடுமை வழக்கில் தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளி இந்த தங்கபாண்டியன். அது மட்டும் இல்ல, கணவன் மனைவியும் சேர்ந்து கிரிப்டோ கரன்சி பண்றேன்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மக்களை ஏமாற்றியதாக சேலத்தில் இவர் மீது பல்வேறு புகார்கள் எழுந்துக்கிறது. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு எதற்கு சீட்டு? என் திமுக வந்து திருப்பரங்குன்றத்தில் நிற்கிறது ஆளே இல்லையா? இப்படி பாலியல் வன்கொடுமை வழக்கு, கிரிப்டோ கரன்சி வழக்கு என்று இப்படி பல்வேறு குற்ற பின்னணி கூடி இவர்கள் தான் சீர்கணுமா? அப்ப இவங்க வந்தாங்கன்னா, இவங்க எம்எல்ஏ ஆனாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வியை திமுக காரங்க எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தாங்க, ஒரு சட்டமா ஏற்றுனாங்க. அதுல வந்து பெண்களுக்கு எதிரான எந்த குற்றங்கள் நடந்தாலும் திமுக அரசு நோ காம்ப்ரமைஸ்னாங்க. அது குறிப்பாக அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடைபெற்ற பாலியல் சீண்டலுக்கு பிறகுதான் அந்த சட்டம் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டுச்சு. பெண்களை பின்தொடர்ந்து போன 5 ஆண்டுகள், இருமுறை தொடர்ந்து பின்தொடர்ந்தால் 10 ஆண்டுகள், பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்தா 10 ஆண்டுகள் மேலே தண்டனை என்று நிறைவேற்றினாங்க. அப்படிப்பட்ட சட்டம் நிறைவேற்றிய ஒரு ஆட்சி என்று பெருமையோடு பேசுகிறவர்கள், பெண்களுக்கான பாதுகாப்பு, பெண் உரிமை என்று பேசுகிற இந்த ஆட்சியில திமுக 2006 காலகட்டத்தில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற ஒரு குற்றவாளியின் பின்னணி கொண்ட ஒருத்தருக்கு தேர்தலில் சீட்டா? ஏன் திருப்பரங்குன்றத்தில் வேற யாருமே திமுக இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கு. திருப்பரங்குன்றம், திருமங்கலம் இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக தெற்கு மாவட்ட செயலாளராக திமுகவுடைய மணிமாறன் அவர்கள் இருக்காரு. மணிமாறன் வந்து மரியாதைக்குரிய ஐயா சேடப்பட்டி முத்தையா அவருடைய மகன், இளைய மகன் மணிமாறன். மூத்த மகன் வந்து அதிமுக இருக்காரு, இவரு திமுக இருக்காரு. அண்ணன் தம்பி 2 பேரும் திமுக அதிமுக இருக்காங்க. இவர் நான் தான் திருமங்கலம் எம்எல்ஏ, 2016 நின்ன தோத்து போயிட்டேன், 2021 நின்ன தோத்து போயிட்டேன், இந்த முறை திருமங்கலத்தில் எப்படியும் நான் வாய்ப்பை வாங்கிடுவேன், திருமங்கலத்தில் நான் தான் எம்எல்ஏங்கிறார். இவர் மேலையும் 2008 பாலாஜி மெடிக்கல் என்ற ஒரு மெடிக்கலை நடத்தி 84 வகையான உரிமம் பெறாத மருந்துகளை விற்றார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு, அந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் இவரை வந்து வழக்கை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் உச்சநீதிமன்றம் 3 மாத தண்டனை கொடுக்குது. உரிமம் பெறாத காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் மெடிசின்ஸை வந்து இவர் வியாபாரம் பண்ணாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இப்படி பல்வேறு குற்றப்பண்ணி கொண்ட நபர்கள் தான் திமுக தொடர்ச்சியாக எம்எல்ஏ வாக்களாக வர முடியுமா, இல்லை எம்எல்ஏக்கள் சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வியை இப்போது திமுக காரங்க எழுப்புறாங்க, நம்ம எழுப்பல. உச்சநீதிமன்றத்தால் குற்றவாளி என்று 3 மாதம் தண்டனை பெற்றவர் தெற்கு மாவட்ட செயலர் மரியாதைக்குரிய மணிமாறன் அவர்கள். மணிமாறனே குற்றப்பண்ணி கொண்டவர். ஆனால் மணிமாறன் யாரை பரிந்துரைக்காரு பாருங்க, அவரும் குற்றப்பண்ணி கொண்டவங்கள. யார் ஊழல் பண்ணுவா, யார் லஞ்சம் வாங்குவா, யார் சரியா கமிஷனை கொடுப்பா, யார் சரியா வந்து கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சுவிதா விமலை பரிந்துரைப்பதும் இதே மணிமாறன் தான். பாலாஜியை பரிந்துரை செய்வதும் இதே மணிமாறன் தான்.
கிருத்திகா தங்கபாண்டியனை பரிந்துரை செய்வதும் இதே மணிமாறன் தான். அப்போ தனக்கு வேண்டப்பட்ட ஆட்கள் எந்த மாதிரியான பின்னணி கொண்டாலும் சரி அவங்களுக்கு சீட்டு வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற மணிமாறன் உறுதியா இருக்காரு. மணிமாறனை நம்பி இவங்களும் மணியை கொடுக்க தயாரா களத்திருக்காங்க. இதுதான் இப்போ மதுரை மாவட்ட திமுகக்குள்ள புகைச்சல் இருக்குது. பொதுவா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு வேட்பாளரை ஒரு திமுக நிப்பாட்டுதுன்னா அந்த வேட்பாளர் குறித்து அதிமுக அடுக்கடுக்கான குற்றச்சாட்டை வைக்கும். இப்போ எடப்பாடி பழனிசாமி குறித்து ஸ்டாலின் அவர்கள் சொல்லுவாங்க, ஸ்டாலின் அவர்கள் குறித்து எடப்பாடி சொல்லுவார், ஸ்டாலின் குறித்து சீமான் பேசுவார், நாம் தமிழர் கட்சி குறித்து திமுக பேசும், தாவேகா குறித்து மேத்த கட்சிக்கு பேசும். இப்படி எதிர்கட்சிகளை குறித்து தான் இன்னொரு கட்சி பேசும். ஆனா ஒரு கட்சிக்குள்ளேயே இந்த வேட்பாளருக்கு ஏன் சீட்டு கொடுக்குறீங்கிற கேள்வி முதல் முறையாக மதுரை திமுக எழுந்திருக்கிறது. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ